இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் இயேசப்பா நம்ம ஒவ்வொருவருக்கும் தருகிறதான நல்ல வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆலோசனை இல்லாதபடி, எந்த வழியில் நடக்க வேண்டும் என்று தெரியாதபடி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் குழம்பி போயிருக்கிறீங்களா? ஏசப்பா தான் நமக்கு ஆலோசனை கர்த்தர். அவர் நல்ல ஆலோசனை கர்த்தர். அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். ஏசப்பா நமக்கு என்ன செய்வாங்களாம்? போதித்து நீங்கள் எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி வழி தெரியாமல் இருக்கிற உங்களுக்கு அவர் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவார். ஆமேன். உங்களுக்கு கட்டாயம் எந்த வழியில் நீங்கள் நடக்கணுங்கிறது குறித்து அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் உங்கள் மேலே கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். ஆமேன். எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுவார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஏசப்பாவுடைய ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்கணும். இன்றைக்கு குழப்பத்தில் இருக்கும்போது இன்றைக்கு அநேகர் செய்யக்கூடிய தவறு, மனுஷங்கள்கிட்ட போய் துன்மார்க்கர்கிட்ட போய் ஆலோசனை கேட்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி அநேகர் என்ன செய்யுது என்று சொல்லி குழம்பி போயிருக்கும்போது துன்மார்க்கமான மனிதர்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்பது. இன்றைக்கு அப்படி இல்லாதபடி நீங்கள் கர்த்தரிடத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலும் நீங்கள் ஆலோசனை கேட்பீங்கன்னா அவர் உங்களுக்கு அதன் மூலமாய் உங்களை நடக்க செய்வார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாய் உங்களோடு பேசும்போது கர்த்தர் ஜெபத்திலே வேதத்திலே உங்கள் மூலமாய் பேசி உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம் 16வது வசனத்தில், குருடனை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியத்தை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த காரியத்தை உங்களுக்கு ஆலோசனை தந்து உங்களை நடத்துகிற காரியத்தை செய்து என்ன செய்வாரா? உங்களை கைவிடாதிருப்பாரா? குருடர்களுக்கு வழிகாட்டுகிற தேவன். ஆமேன். அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவார். ஆமேன். இருளான வாழ்க்கையை, இருளான வழியை அவர் கோணலான வழியை செவ்வையாய் வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன். உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு முன் இருக்கிற பாதை ஒரு இருளாய், ஒரு வெளிச்சம் இல்லாத, ஒரு கோணலான செவ்வையான பாதையா இல்லாதபடி கோணலான பாதையாய், ஒரு வெளிச்சமில்லாத பாதையா இல்லாதபடி இருளான பாதையா இருக்கிறதா? நீங்க அதுல தான் நடக்கணுங்கிற சூழ்நிலை இருக்கிறதா? அந்த சூழ்நிலையை அவர் மாற்றுவார். அவர் உங்களுக்கு இதை செய்து உங்களை கைவிடாதிருப்பார். அவர் அந்த பாதையை என்ன செய்வாராம்? செவ்வையாக்குவாராம், வெளிச்சமான பாதையாய் மாற்றுவாராம். ஏனென்றால் அவர் சமுத்திரத்திலே வழியையும், ஏசாயா 43:16 அவர் நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தர், நான் சமுத்திரத்திலே வழியையும் வழிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி. ஆமேன். சமுத்திரத்திலே வழியை உண்டாக்குகிற தேவன். ஆமேன். பெயர்பட்ட வல்லமை உள்ளவர். அவர் உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு முன்ன இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை மாற்றி உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார். எல்லா குழப்பங்களையும் அவர் மாற்றுவார். ஆகவே அவரையே சார்ந்துருங்க, ஜெபத்திலே தனித்திருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஆலோசனைக்காக நீங்கள் காத்திருக்கும் போது நல்ல ஆலோசனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா குழப்பத்திலிருந்து உங்களை நீக்கி உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இப்போது கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வேளையிலும் தகப்பனே, ஏதோ ஒரு காரியத்தில் குழம்பி போய் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அப்பா நீர் பேசின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த வேளையிலும் நீர் அப்பா சமுத்திரத்திலே தண்ணீரை வழிய தண்ணீர்களின் மேல் பாதையும் உண்டாக்குகிற தேவன். சமுத்திரத்தில் பாதையை உண்டாக்குகிற தேவன். இருளான பாதையை வெளிச்சமாகவும் கோணலான பாதையை செவ்வையாகவும் மாற்றுகிற தேவன். இந்த வேளையில் வழி தெரியாமல் எந்த வழியில் போவதென்று தெரியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா குழப்பமும் நான் நீங்கும்படியான ஆலோசனை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே நீ செய்ய போகிற கிருபைக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இடத்தில் ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நீர் ஆலோசனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். முற்றிலும் எங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.